வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம 10ஆம் நூற்றாண்டு சோழர் காலத்து கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: மிளகு, கிராம்பு, மஞ்சள், காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம் மற்றும் நாட்டு. முதலில் காய்ந்த மிளகாய், மஞ்சள், மிளகு, வெங்காயம் மற்றும் தக்காளி சேர்த்து நன்றாக அரைக்கவும். முதலில் அடுப்பில் மண்பானையை வைக்கவும். அது சூடானதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்க்கவும். அது நன்றாக காயட்டும். எண்ணெய் காஞ்சு விட்டது. இப்போது பட்டை, கிராம்பு, கடுகு, சீரகம் சேர்க்கலாம். சீரகம், கிராம்பு, சோம்பு சேர்த்தாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கியதும் நாட்டுக்கோழி துண்டுகளை சேர்க்கவும். கோழி வெந்து தண்ணீர் வற்றும் வரை கொதிக்க விடவும். இப்போது அரைத்த மசாலாவை சேர்த்து நன்கு கலக்கவும். சிக்கன் மற்றும் மசாலா நன்கு கொதித்ததும் மணத்திற்காக கறிவேப்பிலையை சேர்க்கவும். கறி குழம்பு சாதம் தயார். வாங்க சாப்பிடலாம்.